அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல நம் எமிஸ் வலைதளத்தில் புதிதாக கொடுக்கப்பட்டுள்ள ஓடிபி சப்மிஷன் முறையில் வேறு பள்ளியில் இருந்து டிசி இன்றி வரும் மாணவர்களை எவ்வாறு எளிமையாக ரைஸ் ரெக்வெஸ்ட் கொடுத்து ஓடிபி மூலமாக அட்மிட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லயோ குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணி உங்களுடைய ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஹெட்டிங்ல ஸ்டூடெண்ட் அட்மிஷன் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதுல அட்மிஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா எமிஸ் நியூ எமிஸ் ஐடி, ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர், இது மாதிரியான இந்த டீடைல்ஸை வைத்து நம்ம வந்து புதிதாக பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய டீடைல்ஸை சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நான் இப்பொழுது அந்த மாணவர்களுக்கு எமிஸ் ஐடி அல்லது ஆதார் ஐடி எதுவுமே தெரியாத பட்சத்தில் அவருடைய பெற்றோருடைய மொபைல் நம்பரை இங்கே என்டர் செய்கிறேன். அந்த மொபைல் நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் செஞ்சுக்கலாம். என்டர் செய்த பிறகு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா தற்பொழுது அந்த மாணவன் படிக்கக்கூடிய பள்ளி மற்றும் அவனுடைய அட்மிஷன் நம்பர் போன்ற விவரங்கள் வந்து காட்டப்படும். இப்பொழுது அந்த மாணவனுக்கு நேராக ரைஸ் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த ரைஸ் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிற களத்தை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டு வாண்ட் டு ரைஸ் ரெக்வெஸ்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நீங்கள் ரைஸ் ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குது. இப்போ அதை நம்ம வந்து எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களை அந்த பேரண்ட்டுடைய மொபைல் எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். 3 days வரைக்கும் அந்த ஓடிபி அவங்க 3 daysக்குள்ளே அந்த ஓடிபியை வந்து பள்ளியில் கொடுத்து தலைமை ஆசிரியர் அந்த ஓடிபியை என்டர் செய்து அவங்க வந்து அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை நம்ம வந்து என்டர் பண்ணுவதற்கு அட்மிஷன் அப்படிங்கிறதுக்கு பக்கத்திலேயே ஓடிபி சப்மிஷன் என்பதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இப்போ நம்ம கொடுத்த அந்த மாணவனுடைய நேமுக்கு நேராக பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டப்படுது. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்டர் த ஓடிபின்னு வரும். இப்பொழுது உங்களோட அந்த மாணவனுடைய பேரண்ட்டுக்கு வந்த ஓடிபி எண்ணை பேரண்டிடம் இருந்து பெற்று அந்த ஓடிபி எண்ணை நீங்கள் இப்பொழுது என்டர் செய்ய வேண்டும். இப்போ நாம அந்த ஓடிபியை என்டர் செய்யணும். செய்த பிறகு சப்மிட் கொடுத்தவுடன் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாணவனுடைய பெயர் வந்து காமன் போலுக்கு அனுப்பப்பட்டிருக்கும். இப்பொழுது நீங்கள் மறுபடியும் அட்மிஷன் அப்படிங்கிறதுல போயிட்டு மீண்டும் அந்த மாணவனுடைய பேரண்ட்டுடைய மொபைல் எண்ணை என்டர் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாணவனுடைய நேம் வந்து உங்களுடைய பள்ளியில் அட்மிட் செய்வதற்கான அட்மிட் ஆப்ஷன் கடைசியாக வலது படத்தில் காட்டப்பட்டிருக்கும். இப்பொழுது அந்த அட்மிட்டை கிளிக் செய்து அவருடைய கிளாஸ் எந்த கிளாஸ் இப்பொழுது படிக்கிறானோ அதை செலக்ட் செய்துட்டு உங்கள் பள்ளியில் உள்ள அந்த அட்மிஷன் நம்பரை நீங்கள் என்டர் செய்து கொள்ளலாம். என்டர் செய்துட்டு இப்பொழுது சேவ் கொடுத்தவுடன் அது வந்து உங்கள் பள்ளியில் அந்த மாணவன் வந்து அப்டேட் செய்யப்பட்டு விடுவார். அட்மிட் செய்யப்பட்டு உங்கள் பள்ளியில் அட்மிட்டட் ஆகிவிடும். இவ்வாறாக எளிமையாக டிசி இன்றி வரக்கூடிய மாணவர்களை வந்து அவர்களுடைய பேரண்ட்டுடைய மொபைல் எண்ணை மட்டும் வைத்து எளிமையாக நாம் அட்மிட் செய்து கொள்ள வேண்டும். இதற்கு அந்த பேரண்ட்டுடைய மொபைல் எண் இதற்கு முன்பு படித்த பள்ளியில் அப்டேட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.